ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் இட்லி. மஷ்ரூம்ஸில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க இப்போது ரெசிபி பண்ணி பார்க்கலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ரெட் சில்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், டீப் ஃப்ரை ஆக விட வேண்டாம். இந்த மாதிரி ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன குடமிளகா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியா பொடி, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஏன் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? மஷ்ரூம் கூட கேப்சிகம் சேர்த்தோன்னா வித்தியாசமான சூப்பரான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போது வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை இந்த மசாலா கூட நம்ம சேர்க்க போகிறோம். மஷ்ரூம்ஸை நல்லாவே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்டஃபிங் நம்மளுக்கு கரெக்டாக வராது. மஷ்ரூம் மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1லேருந்து 2 நிமிஷம் அதை வேக விட்டுறலாம். தண்ணி விடவே கூடாது, ஏன்னா மஷ்ரூமில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே இது வெந்துடும். இப்போ நம்ம 2 பல்லு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் தனியாக 1 டீஸ்பூன் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து இந்த மஷ்ரூம் மசாலாவோட நம்ம சேர்க்க போகிறோம். இது 3த்தையும் நான் ஏன் தனியாக வதக்கி போடுறேன் அப்படின்னா, இது 3த்தோட டேஸ்ட்டு நம்ம மசாலாவில் ரொம்பவே சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இது 3த்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டே அரைச்சி போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட போட்டு நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது 3த்தையும் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக 2 பிஞ்ச் பெப்பர் பவுடர், மிளகு பொடி மேலாக தூவிட்டு கலரி விட்டுட்டு, அப்புறம் கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி அதோட சேர்த்துட்டு நம்மளோட மசாலாவை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல இட்லி பிளேட்ஸ் எல்லாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி வச்சுக்கோங்க. தடவிட்டு ஒரு அரைக்கரண்டி மாவு எடுத்து ஒரு குழியிலையும் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து அதை உருட்டி ஃப்ளாட் பண்ணி நம்ம விட்டு வச்சுருக்கிற மாவு மேலே கொஞ்சம் லைட்டாக அழுத்தினாப்பில் அது மேலே வச்சுருங்க. இந்த மசாலா ஸ்டஃபிங் வச்ச உடனே இன்னொரு அரைக்கரண்டி மாவு எடுத்து இந்த ஸ்டஃபிங் மேலே நம்ம விடணும். அப்போ தான் நம்மளோட இட்லி வந்து ஸ்டஃபிங் உள்ளே வரா மாதிரி கவர் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் எப்பயும் போல் இட்லி எப்படி உங்கள் வீட்டில் செய்வீங்களோ, வேக வைப்பீங்களோ, அதே மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஆயிருக்கு நம்மளோட
ஸ்டஃப்டு மஷ்ரூம் இட்லி. இப்போது இதை கேர்ஃபுல்லாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம் அப்படின்னா வெறுமை கூட இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆஹா, சுட சுட இந்த ஸ்டஃப்ட் இட்லியை சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கிளாசிக்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.